திமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகள் மூடப்படாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளிப்படையாக தெரிவித்துவிட்டார். டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் என்று கோரிக்கை வைத்த பெண்களிடம் 2016 வாக்குறுதி அளித்தபோது நீங்கள் ஏன் ஓட்டு போட்டு திமுகவை ஜெயிக்க வைக்கவில்லை என்று அமைச்சர் உதயநிதி பதில் கேள்வி எழுப்பினார். 2016 திமுக வெற்றி பெறவில்லை என்றால் உங்கள் கொள்கையை மாற்றிக்கொள்வீர்களா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னாரு. ஓட்டு போட்டீங்க. 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு. திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம் வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக ஓட்டு போட்டீங்க. அதிமுக ஓட்டு போட்டீங்க. சரி சரி ஐயா, அந்த டாஸ்மாக் கடை மூடுங்கன்னு கேட்டாங்க. அவர் உதயநிதி அவர்கள் என்னன்னு கேட்டார். இல்ல டாஸ்மாக் கடை மூடுங்க. டாஸ்மாக் கடை மூடணுமா? கோபமா கேட்டாரு. ஏன் நான் மூடணும்? 2016 அவர் சொன்ன விளக்கம். 2016 கலைஞர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக மது விலக்கை அமல்படுத்துவோம் என்று நாங்க கலைஞர் கோரிக்கை வச்சாரு. அப்ப நீங்க கலைஞரை வெற்றி பெற வைக்கல, அதனாலதான் நாங்க டாஸ்மாக் கடை இன்னைக்கு நான் மூடலன்னு ஒரு பதில் சொன்னார். எனக்கு புரியல. 2016 நடந்த தேர்தலில் அவங்க ஆட்சிக்கு வந்தா மது விலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக அப்போ வெற்றி பெறலையா? இப்ப வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனா அப்போ எங்களுக்கு ஓட்டு போடல, அதனால நாங்க கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி அவர்களே, அப்போ உங்க தேர்தலில் நீங்க தோல்வி அடைஞ்சா உங்க கொள்கையை நீங்க மாத்திப்பீங்களா? அப்போ